students, unit 4, exercise 4.1, problem number 6. Find the domain of the following inverse functions kuduthirukanga. Okay va? So first problem is f of x is equal to sin inverse of x square plus 1 by 2x. So idu find out pannalam. So in general we know or sin x ku domain lies between minus 1 comma 1. Okay va? நமக்கு தேவை இங்க sin inverse of x. Okay, sin inverse of x ஓட range என்ன இருக்கும்? Lies between 1 minus 1 comma 1. So let consider that. So இதுதானே function. இதை எடுத்துப்போம். So minus 1 less than or equal to x square plus 1 by 2x less than or equal to 1 ன்னு எடுத்துக்கலாம். So இதோட value கண்டிப்பா minus 1 க்கும் plus 1 க்கும் between தான் இருக்கும். So அது இப்போ தனித்தனி expressions-ஆ consider பண்ண போறோம். So minus 1 less than or equal to x square plus 1 by 2x. Another expression is x square plus 1 by 2x less than or equal to 1. So இது split பண்ணிட்டோம். இந்த inequalities-ஐ split பண்ணிட்டோம். Now transpose this 2x to that side. Okay, so we get x square plus 1 greater than or equal to minus 2x. So திரும்பி இதை இந்த சைடு கொண்டு வரலாம். We get x square plus 1 plus 2x greater than or equal to 0. So இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கு? x square plus 2x plus a ஃபார்மேட்டில் இருக்கு. that is x plus a the whole square ஃபார்மேட்டில் இருக்கு. otherwise we can consider as a plus b the whole square ஃபார்மேட்டில் இருக்கு. So இதை என்ன எப்படி எழுதலாம்? x plus 1 the whole square is greater than or equal to 0. Now come for this one. X square plus 1 by 2x is less than or equal to 1. So அப்போ x square plus 1 less than or equal to 2x. 2x இந்த side transpose பண்ணுவோம். We get x square plus 1 minus 2x less than or equal to 0. So இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கு? a minus b the whole square ஃபார்மேட்டில் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். otherwise x minus a the whole square ஃபார்மேட்டில் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். anyway both are same. So we get x minus 1 the whole square is less than or equal to 0. So இப்போ இந்த இன்இக்வாலிட்டியோட கண்டிஷன்ஸ் கரெக்டாக இல்லையான்னு ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதை பாருங்க. x minus 1 the whole square is less than or equal to 0 ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸுக்கு நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி, நமக்கு என்ன ஒரு இப்போ சப்போஸ் நம்ம ஒரு 5 சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா 5 minus 1 we get 4. ஸோ இங்கே ஒரு பாசிட்டிவ் எக்ஸுக்கு நம்ம எந்த பாசிட்டிவ் வேல்யூ போட்டாலும் ஈவன் நம்ம 1 போட்டால் கூட 1 minus 1 0ன்னு வரும். ஓகேவா? ஸோ எந்த பாசிட்டிவ் நம்பர் போட்டாலும் நம்மளுக்கு வேல்யூ வந்து 0 விட கிரேட்டர் தென்னாக தான் வருது. ஓகேவா? ஸோ ஒரு நெகட்டிவ் 0 போட்டு பார்ப்போம். 0 போட்டோம்னா 0 minus 1 is minus 1. minus 1 ஸ்கொயர் பண்ணும்போது அதுவும் பாசிட்டிவாக தான் வரும். ஸோ இந்த எக்ஸுங்கிற இடத்துல எந்த ஒரு பாசிட்டிவ் நம்பர் எந்த ஒரு நெகட்டிவ் நம்பர் 0 போட்டாலும் நமக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலை. therefore which this condition is not possible. ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷனை நம்ம கன்சிடர் பண்ணவே வேண்டாம். ஏன்னா இந்த எக்ஸுக்கு எந்த வேல்யூ போட்டாலும் 0 விட கிரேட்டர் வேல்யூ தான் நமக்கு கிடைக்குது. ஓகேவா? 0 விட லெஸ்ஸாக நமக்கு கிடைக்கல, பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் கிடைக்குது. ஸோ கம் ஃபார் திஸ் ஒன். let's see this expression, that is x plus 1 is greater than or equal to 0. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு நல்லா தெரியும் நம்மளோட x வேல்யூ வந்து லைஸ் பிட்வீன் minus 1 and 1. ஓகேவா? ஸோ நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். minus 1 1 0. ஸோ இந்த ரேஞ்ச்லாம் கரெக்டாக வருதான்னு நம்ம இப்போ செக் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து இந்த ரீஜியன்லேருந்து ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்து நான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ -2 எடுத்து போட்டு பார்ப்போம். -2 plus 1 the whole square is greater than or equal to 0. So we get minus 1 the whole square which is greater than or equal to 0. 1 is greater than or equal to 0. இது வந்து பாசிபிளாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். பாசிபிளாக இருக்குது. ஆனால் நம்மளோட ரேஞ்ச் வந்து என்னது? -1 to 1 தான். ஸோ அது இது வந்துட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போது எக்ஸுங்கிற இடத்துல -1 போடுறேன். -1 plus 1 the whole square greater than or equal to 0 இல்லையான்னு செக் பண்ணுவோம். ஸோ -1 plus 1 the whole squareனா வேல்யூ இஸ் 0. 0 greater than or equal to 0 ஈக்குவலாக தான் வருது. ஸோ நமக்கு இந்த -1 வந்து பாசிபிள். ஓகே, நெக்ஸ்ட் 0 செக் பண்ணி பார்ப்போம். 0 plus 1 the whole square is greater than or equal to 0. That is 1 is greater than or equal to 0. 0 விட 1 greater தான். So இதுவும் possible. Okay,
next நம்ம 1 substitute பண்ணலாம் 1 plus 1 the whole square is greater than or equal to 0. So 2 the whole square is greater than or equal to 0, which implies 4 is greater than or equal to 0. So இதுவும் possible. Okay. இப்போ இதுக்கு பிட்வீனில் உள்ள நம்பர்ஸும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ 0க்கும் -1க்கும் பிட்வீனில் லெட் கன்சிடர் -0.5 ஹியர் ப்ளஸ் 0.5. ஓகே, இந்த எக்ஸ்ப்ரெஷனில் -0.5 ஏதோ ஒரு வேல்யூ நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ நான் 0.5 எடுக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், -0.5 சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். -0.5 plus 1 the whole square greater than or equal to 0 இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ 1 வந்து 1லேருந்து -0.5 போயிடுச்சுன்னா நமக்கு எவ்வளோ வரும், 0.5 the whole square which is greater than or equal to 0. This is also possible. ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் நம்பர் தானே நமக்கு பாசிபிள். நெக்ஸ்ட் பாருங்கள், அது அடுத்தது 0.5. இது கரெக்டு. 0.5 எடுத்துப்போம். 0.5 plus 1 the whole square is greater than or equal to 0. எனிவே பாசிட்டிவ் நம்பர் தான், greater than 0 தான். ஸோ இதுவும் பாசிபிள். ஸோ நமக்கு -1லேருந்து +1 வரைக்கும் உள்ள எல்லா நம்பர்ஸுமே பாசிபிளாக இருக்கிறதுனால நம்ம டொமைன் நம்ம எப்படி எடுத்துக்கலான்னா -1 less than or equal to x less than or equal to 1 நம்ம எடுத்துக்கலாம். கிளியர்? திஸ் இஸ் த டொமைன். Let's see the second problem. Second problem is g of x is equal to 2 sin inverse of 2x minus 1 minus pi by 4. So நம்ம இந்த function மட்டும் consider பண்ணிக்கலாம். This also lies between -1 less than or equal to 2x minus 1 less than or equal to 1. Because it is a sine function, sine inverse function, that's why we are considering this like. Okay. Now split this inequality. இதை split பண்ணிக்கலாம். So -1 less than or equal to 2x minus 1 ஒரு condition. இன்னொன்று 2x minus 1 is less than or equal to 1 எடுத்துப்போம். Okay. Let's find the first one. So இந்த -1 இங்கே transpose பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், 2x minus 1 -1 இங்கே transpose ஆச்சுன்னா +1 greater than or equal to 0. Okay. So 2x -1 and +1 get 0. So 2x is greater than or equal to 0. So x is greater than or equal to 0 நமக்கு கிடைக்குது. Okay. Now come for this one. Here 2x minus 1, இந்த 1 இங்கே transpose பண்ணோம்னா -1 less than or equal to 0. So 2x minus 2 is less than or equal to 0. Again you transpose this, we get 2x less than or equal to 2, x is less than or equal to 1. Okay va? So x ஓட வேல்யூ என்னென்ன கிடைச்சிருக்கு, x is greater than or equal to 0, x is less than or equal to 0. So இதை நம்ம கம்பைன் பண்ணி அப்போ எப்படி எழுதலாம், x வந்து greater than or equal to 0, x வந்து greater than or equal to 0. So 0 விட x greater இருக்கு, x is less than or equal to 1, 1 விட less இருக்கு. So நம்ம இந்த எக்ஸ்பிரஷனை இப்படி எழுதிடலாம். ஓகேவா? Therefore the domain of this g of x function is closed interval 0, 1. Clear?